நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டி அதிரடி முடிவெடுத்த எடப்பாடி. அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்க எடப்பாடி பழனிசாமி மிகுந்த முயற்சி அடைந்து வந்தார். ஆனால் பிரதான பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அதிமுகவை நோக்கி இன்னமும் வரவில்லை. கடைசியாக பாமக மற்றும் தேமுதிகவின் வருகையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, அதுவும் பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என தெரிந்ததால் தற்போது வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கிறார். இதற்காக விவாதிக்க இன்று சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க இருக்கிறார். மேலும் இதில் வேட்பாளர்கள் தேர்வுகள் எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டத்திற்கு யார் யார் பொறுப்பு என பல்வேறு கட்ட முயற்சிகளையும் இங்கு ஆலோசிக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தரப்பில் தற்போது ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வருவதால் டிடிவி தினகரன் வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடும் என்பதாலும், சசிகலாவும் அதிமுகவில் தற்போது இல்லை என்பதாலும் பல்வேறு வகையில் இந்த கூட்டணியின் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் அதிக செலவு செய்து ஒருவேளை தோல்வியடைந்தால் எப்படி சமாளிப்பது என வேட்பாளர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். பிரதான முன்னாள் முக்கிய அமைச்சர்களின் மகன்கள் கூட இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான ரேஸில் இருந்து பின்வாங்குகின்றனர். இதனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அதிருப்தி அடைந்து இருப்பதாகவும், அதற்கான வேலைகளை தற்போது சரி செய்ய வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் செயல்பாடுகளில் அதிக ஆர்வமுள்ள ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து கட்சியின் தலைமையிடத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.